ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வெட்னஸ்டே சீரிஸோட செகண்ட் எபிசோட். நம்ம வெட்னஸ்டே மயக்கத்துலேருந்து எழுந்து ஏன் இது எங்கே இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் அவன் நல்லா தான் இருக்கா, உன்னை பற்றி நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்கு, இந்த கருப்பு கண்ணிற்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும், இது நீ உன்னோட சைக்கிக் பவரை ரொம்பவே அபியூஸ் பண்ணுறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெட்னஸ்டே இல்லை, நான் அதை கண்ட்ரோல் பண்ண தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் என்னோட தங்கச்சி ஒஃபிலியாவும் இதே தான் சொன்னா, அவளை மாதிரி தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே வெட்னஸ்டே சரி ஓகே, இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. முதல்ல நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கூடியோட புக்கை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ அதை பிராக்டிஸ் பண்ணி உன்னோட பவர் அபியூஸ் பண்ணி இன்னும் ஒரு ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுடும். ஆனா வெட்னஸ்டே இல்ல இதுதான் என்னோட ஸ்பிரிட் கைடு, என்னால உங்ககிட்ட தர முடியாது அப்படின்றா. ஆனா அவங்க அம்மா கூடி போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஸ்பிரிட் கைட் கிடைப்பாங்க, ஆனா அதுக்கான டைம் வரணும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெட்னஸ்டே அது வரைக்கும் என்கிட்ட டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறா. அப்ப அவங்க அம்மாவும் திங்க பார்த்து உன்னை எதுக்காக அவகிட்ட விட்டு வச்சிருக்கோம், அவளோட ப்ரொடெக்ஷனுக்காக தானே, நீ ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்மள சுத்தி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேல்பின் நம்மள பறவைங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருன்னு சொன்னது, ஜேவியர் நமக்கு அந்த ஒத்த கண்ணு காக்காவை பெயிண்டிங்கா அனுப்பிச்சது, அப்புறம் இந்த ஈனிதோட சாவு, இது எல்லாத்துக்கூடயும் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அந்த ஒத்த கண்ணு காக்கா தான். நம்ம இதை பத்தி கேல்பின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேல்பினோட வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா கேல்பின் சோபால உட்கார்ந்த மாதிரியே செத்து போய் கிடக்காரு. அவரோட கண்ணுகள் எல்லாமே புடுங்கப்பட்டிருக்கு. அவரோட வாய் திறந்து இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள இருந்து நிறைய காக்கா அப்படியே வெளியில வருது. ஆனா நம்ம வெட்னஸ்டேவை எதுவுமே பண்ணாம அங்கிருந்து வெளியே போயிடுது. அந்த ஒத்த கண்ணு காக்கா மட்டும் கடைசியா நம்ம வெட்னஸ்டேவை திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுது. வெட்னஸ்டேவும் சரி ஓகே, இவரை தொட்டு பார்த்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேல்பினை தொட்டு அவ பவர் யூஸ் பண்றா. ஆனா அவளோட பவர் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. திங்க் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி என்னோட பவர் சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஷெரீஃப் சாண்டியாகோ அங்க வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஷெரீஃப் அவகிட்ட கேட்கறாங்க எதுக்காக நீ அங்க இருந்த அப்படின்னு. ஆனா வெட்னஸ்டே நீங்க எப்படி கரெக்டா கொலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்கறா. அதுக்கு அவங்களும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இறந்தவன் கேல்பினுக்கு போன் பண்ணிருக்கான், அதை பத்தி விசாரிக்க தான் அங்க வந்தோம், ஆனா அந்த இடத்துல அவரோட போனே மிஸ் ஆகுது, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம வெட்னஸ்டேயோட அப்பா அங்க வந்து அவ உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டா, நீங்க வாரண்ட் இல்லாம அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டு வந்துடுறாரு. அப்படி கார்ல வரும்போது இப்ப நீ நடந்த விஷயத்த பத்தி உன் அம்மா கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு நீ எதுக்காக இப்ப அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு வெட்னஸ்டேவும் நேத்து அந்த கொலை நடந்த இடத்துல கேல்பினை நான் அங்க பார்த்தேன், அந்த ஆளோட சேர்ந்து தான் இவரு ஒரு கேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவர் என்கிட்ட கேட்டாரு, அதனால தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பாவும் பரவாயில்ல, நீ என்ன மாதிரி ரொம்ப ஆர்வக்கோளாரா தான் இருக்க, அதனால தான் அவங்க அம்மா ரொம்பவே பயப்படுறா அப்படின்றாரு. அதுக்கு வெட்னஸ்டேவும் நீங்க எதுக்கு இங்கே இருக்கீங்க, அவங்கள கூட்டிட்டு நீங்க ஊருக்கு போங்க, அது என்னால முடியாது, உங்க அம்மா ஆல்ரெடி இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா, அதை மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. உடனே நம்ம வெட்னஸ்டேவும் சரி ஆன்ட் ஒஃபிலியா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா அவங்க அப்பா இங்க பாருமா, அது என்னோட கதை கிடையாது, அது சொல்லணும்னா உன் அம்மா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பக்ஸ்லி யூஜின் கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் அந்த சாமியை காமிக்கிறான். அதை பார்த்து நம்ம யூஜின் ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்ப பக்ஸ்லி அந்த அஜெக்ட் சொன்னால அது வெறும் கதை இல்ல, அது நிஜமாவே உண்மைதான், நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்கல்ட்ரிக்கு போய் இவனை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். அதை கேட்ட யூஜின் எதுக்குடா இந்த மாதிரி பண்ண, இவன் எல்லாரையும் சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பக்ஸ்லியும் இல்ல நீ யார்கிட்டயாவது சொன்னா இவனுக்கு தான் ஆபத்து, இவன் எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா இவனுக்கு மூளையே கிடையாது, இவனை என்னோட பெட்டா நானே இங்க வச்சுக்க போறேன், இவன் நான் எது சொன்னாலும் கேட்கறான் அப்படின்னு சொல்றான். சாப்பிட ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹனி எடுத்து கொடுக்குறான். அதை குடிச்சிட்டு அந்த ஜாம்பியும் அவன் மேலே வாந்தி எடுத்து வச்சிடுது. நம்ம வெட்னஸ்டேவும் இந்த பக்கம் நம்ம திங்க் கிட்ட என்னோட பவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நீ உடனே அந்த கூடி புக்கை பார்த்து இதை எப்படி சரி பண்ணலான்னு பாரு, நான் என்னோட விஷன்ல ஈனிட் சாவறத பார்த்தேன், அதுவும் அவ என்னாலதான் செத்தன்னு சொன்னா, அதை தடுக்கணும்னா என்னோட பவர் எனக்கு திரும்ப வேணும், அதோட இதை பத்தி நீ ஈனிட் கிட்டையும் சொல்லாத, அவ செத்துருவான்னு சொன்னா அவ ரொம்பவே பயந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள வந்து பாக்குறா. பார்த்தா ஈனித் ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்கா. என்னாச்சோன்னு சொல்லி ஓடி போய் அவளை தட்டி பாக்குறா. அப்போ ஈனித் எழுந்து நல்லா ஏமாந்துட்டியா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட பிராங்க் டே, நீ என்ன பிராங்க் பண்ணலான்னு தானே அந்த ஐபால் எடுத்துட்டு வந்து என் பெட்ல வச்ச அப்படின்னு சொல்றா. என்ன ஐபால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நம்ம கேல்பினோட கண்ணு அவளோட பெட்ல இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஈனிதோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நம்ம வெட்னஸ்டேவோட ஸ்டாக்கர் நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே நம்ம வெட்னஸ்டேவும் அதே நம்பருக்கு திரும்ப கால் பண்றா. கால் பண்ணா அது நம்ம கேல்பினோட போனு. ஈனிதோ கேல்பின் தான் உன்னோட ஸ்டாக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல, கேல்பின் நேத்தே செத்து போயிட்டாரு, இது அவரோட கண்ணு தான், அப்போ கேல்பினை கொன்னவன் தான் என்னோட ஸ்டாக்கரா இருக்கணும், அவன்கிட்ட தான் அவரோட போன் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஈனித் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உன் பின்னாடி ஒரு கொலகாரன் ஒரு ஸ்டாக்கர் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க, நான் இந்த வருஷமாவது ஜாலியா என்னோட ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன இதை எதுலயும் இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. ஆனா வெட்னஸ்டே இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் வெளியில போகாத, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா நம்ம ஈனித் அதுக்கு எதுக்கு நான் பயப்படணும்,
பண்ணும். ஸ்டாக்கரும் கொலகாரனும் உன் பின்னாடி தான் வரானுங்க. அப்படியே எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் ஒரு உல்ஃப்ன்றத மறந்துட்டியா? அதோட இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா டிரைவிங் கிளாஸ் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அந்த ஐபாலை தொட்டு இவர பவரை யூஸ் பண்ணலான்னு பாக்குறா. இப்போவும் அவளோட பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. உடனே நம்ம திங்க் கிட்ட நீ கூடி புக்கை பார்த்து இதை எப்படி சரி பண்ணலான்னு பாரு, நான் ஒரு வேலை விஷயமா வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே பிராங்க் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஏஜெக்ஸ், யூஜின், பக்ஸ்லி எல்லாம் அங்க நின்னு நம்ம ஈனி ப்ரூனோ கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே நம்ம யூஜின் அவனோட ஈயெல்லாம் விட்டு ப்ரூனோவை கடிக்க விட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஏஜெக்ஸும் சரி ஓகே உங்களை பிராங்க் பண்றேன் பாருங்கடான்னு சொல்லி அவனோட கேப்பை கழட்டி இவனுங்க ரெண்டு பேரையுமே ஸ்டோனா மாத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம பிரின்சிபலும் ப்ரொஃபசர் டாட்டும் பிராங்க் டே பத்தி பேசிட்டு வராங்க. அப்போ ப்ரொஃபசர் டாட் சொல்றாரு, போன வருஷம் எனக்கு ரொம்பவே மோசமா இருந்தது, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்னோட டேங்க்குள்ள ஒரு சீல் எடுத்து போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப நம்ம வெட்னஸ்டே அங்க வந்து ப்ரொஃபசர் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல பேர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் யாராவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவரும் ஓ நீ ஏவியன்ஸ் பத்தி கேக்குறியா, நம்ம ஸ்கூல்ல கடைசி 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஏவியன்ஸ் பவர் இருக்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பியாங்கா வெட்னஸ்டேவோட அம்மாவை வந்து வீட்டுல பாக்குறா. பார்த்து சுத்தி வளைச்சு அவங்களை எப்படியாவது இந்த ஃபண்ட் ரைசிங் குரூப்ல சேர்த்துடலான்னு அவங்களையும் அவங்களோட அம்மாவையும் கூப்பிட்டு வர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா வெட்னஸ்டேவோட அம்மா இல்ல என்னோட அம்மா ரொம்ப பணக்காரங்க, அதுவும் ரொம்பவே திமிர் பிடிச்சவங்க, அவங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை அதிகம் இல்ல, அதனால அவங்கள கூப்பிடுறதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பக்ஸ்லியும் இந்த தடவை அவனோட பெட் ஸ்லர்ப்பை வந்து பாக்குறான். பார்த்துட்டு அதுக்காக ஒரு சிக்கன் பிரெயின்ல செஞ்ச ஒரு சாண்ட்விச் அது கொடுக்குறான். அந்த ஸ்லர்ப்பும் நல்லா டேஸ்ட் பண்ணி அதை சாப்பிடுது. அதுக்கு அவனும் ஓ இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப நிறைய நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஸ்லர்ப்பும் இவன் போனதுக்கு அப்புறமா அந்த செயினை எப்படி உடைச்சிட்டு போலான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டிங் கூடி புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வெட்னஸ்டே இந்த மாதிரி நான் டைலரை பார்க்க வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அவன் கிட்ட அவங்க அப்பா இறந்ததை பத்தி அவனுக்கு தெரியுமான்னு நான் கேட்கணும், சோ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்போ நம்ம ஈனிதும் டிரைவிங் கிளாஸ்க்கு வச்சிருந்த லெட்டரை எடுத்துட்டு போகணுமேனு உள்ள வந்துட்டு திரும்ப போறா. அப்போ நம்ம வெட்னஸ்டேவோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. வந்து நான் கொஞ்சம் திங்க் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எதுக்காக அமிச்சுன்றதையே நீ மறந்துட்டியா, நீ ஏன் எங்க கிட்ட லோயலாவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம திங்கும் நீங்க என்ன உங்களோட ஃபேமிலி சேர்ந்தவங்களாலே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மாவும் என்ன இப்படி சொல்லிட்ட, நீ எங்க ஃபேமிலியில ஒருத்தன் தானே, நாங்க எப்போ உன்னை மிஸ்ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம திங்கும் உங்க ஹஸ்பண்ட் என்னன்னா என்ன அவருக்கு சவரக்க ஊத்தி கொடுக்குற வேலையை செய்ய சொல்றாரு, கோல்ஃப் பாலை பிடிக்க வச்சு அதை அடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க, நீங்க ரொமான்ஸ் பண்ணும்போது பின்னாடி ஃபயர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டோடனே அவங்க அம்மா அது உன் மேல இருக்கிற ஒரு உரிமையில கொஞ்சம் ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டோம், நாங்க ரொம்பவே உன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா அதுக்காக நீ எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல சண்டை முட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடி புக்கை அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் ஈனிட் போக வேண்டிய டிரைவிங் கிளாஸ் லெட்டரை எடுத்துட்டு வந்து அவனோட இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட கொடுக்குறா. கொடுத்த பிறகு எடுத்த உடனே காரை ஃபாஸ்டா எடுக்கிறா. ஆனா அவன் ஹேண்ட் பிரேக்கை போட்டு இங்க பாரு பாப்பா நான் சொல்லி தர மாதிரி தான் நீ ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஓவரா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம வெட்னஸ்டே அவன் கையில இருக்க கண்ட்ரோலை கட் பண்ணி விட்டுட்டு இவர் ரொம்ப ஸ்பீடா அந்த காரை ஓட்டிக்கிட்டு அந்த வில்லோ ஹில்க்கு போயிடுறா. அங்க போய் ரிசப்ஷன்ல ஜூடின்னு ஒருத்தி உட்காந்துருக்கா. அவகிட்ட இந்த மாதிரி நான் டைலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்களும் இது எல்லாமே டாக்டர் ஃபர்பர்ன் என்றவங்களோட முடிவு, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் டைலரோட ஹேண்ட்லரும் கூட, அவங்கள பத்தி தெரியாதா, அவங்க நிறைய புக்லாம் எழுதிருக்காங்களே அவுட்காஸ்ட பத்தி அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம வெட்னஸ்டேவும் இது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு வெஜிடேரியன் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டை பத்தி எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டர் ஃபர்பர்னும் வந்துடுறாங்க. வந்து நம்ம வெட்னஸ்டே கிட்ட எனக்கு நீ வருவான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், கேல்பினோட மர்டர் பத்தி தானே பேச போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வெட்னஸ்டேவும் நீங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட இதை பத்தி பேசிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். இல்ல அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல, அவன் எதுக்குமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவனை கொன்ற வேண்டியதானே, எதுக்கு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா டெய்லர் இருக்கிற செல்லுக்கு போறாங்க. டெய்லர் அங்க செயினால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வெட்னஸ்டே பட்டும் தனியா அந்த செல்லு கிட்ட போய் பேசுறா. நம்ம டெய்லரும் வெட்னஸ்டே பார்த்ததுக்கு அப்புறம் எதனால என்ன பார்க்க வந்திருக்க, என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வெட்னஸ்டேவும் ஓ உனக்கு இன்னும் அந்த நினைப்பெல்லாம் இருக்கா அப்படின்றா. உடனே நம்ம டெய்லரும் பொய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும், மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத எனக்குள்ள இருந்த மான்ஸ்டர் உனக்கு தெரிஞ்சிருந்தது, அதனாலதான் நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச, நம்ம ரெண்டு பேருக்குமே கருப்பு இதயம் தான் இருக்கு அப்படின்றான். அதுக்கு வெட்னஸ்டேவும் நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, யாரு செல்லுக்குள்ள இருக்கான்றத பாரு, சரி உங்க அப்பா இறந்துட்டாரு அது தெரியுமா, யாரு கொன்னான்றத பத்தியாவது உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதை கேட்ட டெய்லரும் அதை பத்தி பெருசா கவலைப்படாம ஓ இதுல நான் இன்வால்வ் ஆயிருப்பேன்னு அதை பத்தி கேட்கலாம் தான் இங்க வந்தியா, அப்படி என்னால முடியும்னா நான் உன்னையும் ஈனிதையும் எப்படி விட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றான். நம்ம வெட்னஸ்டேவும் இதுக்கு மேல இவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவன் திரும்ப இவளை கூப்பிட்டு ஈனிது எப்படி இருக்கா, அவகிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவளை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணுவேன், அவ கத்தி அலற சத்தம் உன் வாழ்க்கை முழுசும் உன்னோட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றான். அதுக்கு நம்ம வெட்னஸ்டேவும் நீ என்ன சொன்னாலும் அது என் காதுல விழ போறது இல்ல, ஏன்னா நீ செல்லுல அடைக்கப்பட்ட ஒரு நாய் மாதிரி, உன் வார்த்தைக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லடா அப்படின்னு சொல்லி அவனை கேவலமா அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போறான். அவனுக்கும் கோவம் வந்து அப்படியே மான்ஸ்டரா மாறுறான். ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி அவனை ஷாக் கொடுத்து செல்லுக்குள்ளே அடைச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம பக்ஸ்லி லேப்ல விளையாடிட்டு இருக்கான். அப்போ யூஜின்
வந்து உன்னோட பெட் ஸ்லர்ப் செயினை உடைச்சிக்கிட்டு வெளியில போயிடுச்சு, இப்ப அதை யாரை கொல்ல போகுதுன்னு தெரியல அப்படின்றான். இவனுங்களும் உடனே அந்த ஸ்லர்ப்பை தேட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஈனிதும் அவனோட புது பாய் ஃப்ரெண்ட் ப்ரூனோவை கூப்பிட்டு ரூமுக்கு வரா. அப்போ நம்ம திங்க் ஒரு பார்சல் வந்திருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு அதுல இவளுக்கு பர்த்டேன்னு போட்டிருக்கு, ஏன் உனக்கு யாருமே பர்த்டேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. நம்ம திங்கும் சரக்க போட்டு என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஈனிதும் நீ இனிமே எங்க உல்ஃப் கேங்கோட மெம்பர், நாங்க உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து யாரோ வந்து ப்ரூனோவையும் நம்ம வச்சுட்டு நம்ம திங்கையும் அது பாக்ஸ்குள்ளே வச்சு மூடிடுறாங்க. நம்ம பியங்கா நேரா போய் பிரின்சிபலை பாக்குறா. பிரின்சிபலும் கேக்குறாரு, என்ன வெட்னஸ்டேயோட அம்மா ஒத்துக்கிட்டாங்களா, அவங்க கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு பியங்காவும் இல்ல, அவங்க அம்மா அவங்க கிட்ட பேச மாட்டாங்களா, அவங்களும் ஜாயின் பண்றேன்னு எதுவும் சொல்லல, இதுக்கு மேல என்னால ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பிரின்சிபல் ரொம்ப பிரஷர் பண்ணிட்டே இருக்கான். உடனே நம்ம பியங்கா அவளோட சைரன் பவரை யூஸ் பண்ணி நீ என்ன இனிமே ஃபண்ட்ரைஸ் பண்ண யூஸ் பண்ண கூடாது, இதை பத்தி எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்றா. ஆனா இவளோட சைரன் பவர் பிரின்சிபல் கிட்ட வேலை செய்யவே இல்லை. ஏன்னா இவங்க பவரை தடுக்கிற மாதிரியான $1 அவங்கிட்டயும் இருக்கு. அதையும் அவகிட்ட காமிச்சு இனிமே இந்த மாதிரி சில்லித்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, ஒழுங்கா போய் வெட்னஸ்டேவோட அம்மாவையும் அவங்களோட பாட்டியையும் நம்ம மெம்பரா ஜாயின் பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ணணும், அவங்க கிட்ட இருக்க நிறைய காசை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறான். நம்ம பியங்காவும் நேரா அவங்க கிட்ட வந்து அவளோட சைரன் பவரை யூஸ் பண்ணி நீங்க உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபண்ட்ரைசிங்க்கு மெம்பர் ஆகி ஸ்கூலுக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் அந்த பவர்ல மயங்கி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வெட்னஸ்டே திங்க பார்த்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப திங்கும் யாரோ ப்ரூனோவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம வெட்னஸ்டேவோட ஸ்டாக்கர் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதுல நம்மளோட விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு, உனக்கு வெறும் 30 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஈனிதை கண்டுபிடிக்கணும், இல்லனா அவ செத்துருவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இவ டோருக்குள்ள ஒரு கார்டு வந்து விழுது. எடுத்து பாக்குறா. பார்த்தா அதுல பிளே டேட்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் கிளாக் டவர்ல நம்ம ஈனிதையும் ப்ரூனோவையும் சைனால கட்டி போட்டு வச்சிருக்கு. நம்ம ஈனிதும் இதை யார் பண்ணிருப்பா, ஒருவேளை ஆஜெக்ஸ் தான் அவனை அவாய்ட் பண்ணதுக்காக என்ன பிராக் பண்றதுக்கு பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை ரிமூவ் பண்ண பாக்குறா. அப்படி பார்க்கும்போது திடீர்னு மேல இருந்து ஒரு கத்தி வந்து கீழே குத்துது. அப்படியே மேல பாக்குறா. பார்த்தா நிறைய கத்திகளை மேல அடுக்கி வச்சிருக்கு. அப்பதான் இவளுக்கு புரியுது இது பிராங்க் இல்லன்னு. நம்ம வெட்னஸ்டேவும் ஸ்கூல் ஃபுல்லா போய் இவங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ நடுவுல மியூசிக் டீச்சரை பாக்குறா. அவங்க திரும்பவும் நீ மியூசிக் கிளாஸ்க்கு வா, ஜஸ்ட் இருக்கிற நோட்ஸை மட்டும் வாசி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு இந்த பிளே டேட்னு போட்டிருக்கிறது மியூசிக் நோட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பியானோல போய் அதை வாசிக்கிறா. அப்படி வாசிக்கும்போது அது பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் டனல் ஓபன் ஆகுது. அந்த டனலுக்குள்ள போகும்போதும் யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஈனிதும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டேவும் கரெக்டா அங்க வந்து பாத்துறா. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணலான்னு கிட்ட போறா. அப்படி போகும்போது நம்ம திங் ஒரு வயரை கட் பண்ணிடுது. அதை கட் பண்ண உடனே மேல இருக்கிற கத்தி எல்லாம் அப்படியே ஈனிதை நோக்கி கீழே வந்துகிட்டே இருக்கு. அதை நிறுத்தவும் முடியல. அப்போ அங்க ஒரு டைப் ரைட்டர்ல ஒரு புதிர் ஒன்னு டைப் பண்ணி வச்சிருக்கு. அது என்ன புதிர்னா, இங்க இருக்கிற புக்ஸ்ல எந்த புக் மிஸ் ஆகுதுன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவளும் அங்க இருக்கிற எல்லா புக்கையும் தேடி பாக்குறா. ஈனிதும் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. நம்ம வெட்னஸ்டேவும் இங்க இருக்கிற புக் சீரீஸ்ல இன்விசிபிள் மேன் என்ற புக் தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்விசிபிள் மேன் டைப் பண்றா. அவ அப்படி டைப் பண்ண உடனே அந்த கத்தி எல்லாம் ஈனித் கிட்ட வந்து அப்படியே நின்றுது. அப்படியே போய் அவங்கள சைனா அவுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ இருட்டுக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் தட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்படியே முழு உருவமும் தெரியுது. அது யாருன்னா வேற யாரும் இல்ல, இவளோட ஜூனியர் பொண்ணு ஆக்னஸ்ன்றவ தான். அவளுக்கு மறையக்கூடிய பவர் இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆகி வெட்னஸ்டே சொல்றா, இவ்வளவு நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்டாக்கர் வெறும் ஒரு 13 வயசு பொண்ணா, நீ தான் கேல்பினியும் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நான் அவரை கொலை பண்ணல, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அவரோட போனை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறா. கொடுத்துட்டு என்னால உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும், இது எல்லாமே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதான் நான் பண்ணேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் பண்ணேன், நான் பண்ணதுல நீ இம்ப்ரெஸ் ஆயிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம ஈனிதும் ஏண்டி குட்டி பிசாசு, நீ ப்ரூவ் பண்றதுக்கு என் உயிர் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை தாக்க போறா. நம்ம ப்ரூனாவும் அவளை தடுத்து நிறுத்துறான். அப்படியே எல்லாரும் லிஃப்ட்ல கீழே போறாங்க. லிஃப்ட்ல நானும் வரட்டுமான்னு சொல்லிட்டு ஆக்னஸ் கேக்குறா. நீ பண்ணதுக்கு லிஃப்ட்ல எல்லாம் வர முடியாது, ஒழுங்கா படி இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஈனிது அவளை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நைட்டுக்கு ரூமுக்கு வந்து வெட்னஸ்டே நம்ம திங்க் கிட்ட இந்த மாதிரி உன்னோட பர்த்டேவை மறந்தது என்னோட தப்பு தான், ஈனிதை காப்பாத்தணும், அப்புறம் இந்த ஸ்டாக்கரை பத்தி யோசிச்சுக்கிட்டு நான் உன் பிறந்த நாளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம திங்கும் பரவாயில்ல விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம உடனே ஈனிதை காப்பாத்தணும்னா கூடி புக்கை படிச்சு என்னோட பவரை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நம்ம திங்கும் கூடி புக்கா, அதை எப்போ உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த காக்கா வந்து உட்காந்து நம்ம வெட்னஸ்டேவை பார்த்துட்டு பறந்து போகுது. இந்த பக்கம் நம்ம ஸ்லர்ப்பும் காட்டுக்குள்ள தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வெட்னஸ்டேவோட டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் தெரியாம அந்த பக்கமா வந்த ஸ்லர்ப்பை இடிச்சிடறாரு. யாரையோ இடிச்சிட்டமேன்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ பின்னாடி இருந்து நம்ம ஸ்லர்ப் வந்து இன்ஸ்ட்ரக்டரை கடிச்சு அவரோட மூளையை மட்டும் சாப்பிடுறது. அப்படியே அங்க கட் பண்ணா செகண்ட் எபிசோட் முடிஞ்சிருது. நம்ம 3rd எபிசோட்ல சந்திக்கலாம். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.